நாம் இப்போது காண இருக்கின்ற கோயில் காங்கேயத்திலிருந்து 9 கல் தொலைவில் இருக்கின்ற ஆறுதொழுவில் என்கின்ற ஊர். அந்த ஊரில் இருக்கின்ற மரகதவள்ளி தாயார் உடனமர் பசுபதீஸ்வரர் கோயில். இது பிதிர்தோஷ பரிகார கோயில். பிதிர்தோஷம் என்றால் என்ன என்று பார்ப்போமானால், பித்ரு என்றால் பித்ரு என்ற அந்த வடமொழி சொல்லுக்கு முன்னோர்கள் என்று பெயர். 7 தலைமுறை சேர்ந்த பரம்பரை என்று சொல்வோம். சாதாரணமாக நமக்கு 3 தலைமுறையினுடைய செயல்பாடுகள், தாத்தா பாட்டி அவியனை பிச்சு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், என்ன செய்தார்கள் என்று அப்பா அம்மா மூலம் நமக்கு தெரியவர், அல்லது உறவுகள் மூலம் தெரியவரும். அதுக்கு முன்னால் நமது குடும்பம் எவ்வாறு வாழ்ந்தது, அவர்கள் என்ன புண்ணியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார்கள், சொத்துக்களை கொடுத்தார்கள் என்று எதிர்பார்ப்பது போல பாவ புண்ணியங்களும் அவர்கள் கொடுத்து செல்கிறார்கள். அது பெண் சாபமாக இருக்கலாம், கொலைகளாக இருக்கலாம், வருமான பிரச்சனையினால் இருக்கலாம், பொலித்தகராறாக இருக்கலாம், அல்லது இன்னொரு சொத்தில் அபகரிக்கின்ற நிலை இருக்கலாம். இவையெல்லாம் பிற்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு பிதிர்தோஷமாக மாறும் என்பது மக்களுக்கு தெரியாமலே அந்தந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கு என்ன வசதி வேண்டும் அதை செய்து கொண்டு போகிறார்கள். ஒரு கால் அவ்வாறு செய்தால் அவர்கள் தலைமுறையோடு அது போய்வதில்லை, அடுத்த தலைமுறைக்கும் ஜாதக ரீதியாக அது காட்டுவதை ஜாதகத்தில் உணர்ந்தவர் தெரிந்து கொள்வார்கள். அது எப்படி தெரிந்து கொள்ளலாம்? சூரியனோடு ராகு ஜாதகத்தில் இருந்தால் அது பித்ருதோஷத்தின் உச்சம். சூரியனோடு ராகுவும் சுக்கிரனும், சூரியனோடு கேதுவும் சுக்கிரனும் இருந்தால் பரம்பரை சாபங்கள் பித்திருக்களினால் வந்திருக்கும். அது பெண் சாபமாக இருக்கலாம், சொத்துக்களை அபகரிப்பதாக இருக்கலாம், பங்காளிகளுக்குள் தகராறு வந்து இறந்து போயிருக்கலாம், அல்லது பங்காளிகளுக்கு சொத்துக்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது ஓரவஞ்சனையோடு நடந்து கொள்வதாக இருக்கலாம், அல்லது சிவன் சொத்து அனுபவித்து அந்த கோயிலுக்குரிய சொத்தை அரசாங்கத்துக்கு காட்டாமல் வரி கொடுக்காமல் ஏமாற்றியதாக இருக்கலாம். இவ்வாறு ஏதேனும் ஒரு வகையில் முன்னோர்கள் பாவங்கள் செய்துகின்ற போது அது அடுத்த தலைமுறையை பாதிப்பதுதான் பித்ருதோஷம் என்று சொல்லப்படுகிறோம். ஒவ்வொரு ஜாதகனுக்கும் தனித்தனியாக இது அமையும். பொதுவாக சூரியனோடு ராகு இருப்பது, ராகுனுடைய வேலை என்ன என்றால் அது நிழல் கிரகம். சூரியனையும் அது மறைக்கின்றது. அது சூரியனை மறைப்பதனால் சூரிய கிரகணம் என்று சொல்வோம். சந்திரனையும் மறைக்கும், அது சந்திர கிரகணம் என்று சொல்வோம். சந்திர கிரகணம் இரவிலும் சூரிய கிரகணம் பகலிலும் வரும். ஆக ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் மறைக்கிறது என்றால் அதனுடைய செயல்பாட்டை இது தடுக்கிறது என்று பொருள். சூரியன் என்றால் அப்பா, அப்பாவினுடைய வம்சாவளியை குறிக்கும். சந்திரன் என்பது அம்மா, அம்மா வம்சாவளியை குறிக்கும். எனவே இவை இரண்டும், சூரியனும் சந்திரனும் ராகு கேதுக்களால் பின்னி பிணைக்கப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தில் வருபவர்களுக்கு விளங்காத தன்மை ஏதேனும் ஒரு வகையில் ஏற்படும். குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், மன அமைதி போய்விடலாம், சிறு வயதிலேயே குழந்தைகளை இழக்கின்ற சூழ்நிலை வரலாம். இன்னும் குறிப்பாக சொன்னால், மகன் இறந்து போய் அப்பன் கொள்ளி வைத்தால் அதுதான் பிதிர்தோஷத்தின் உச்சி. பொதுவாக மகன் மகள்தான் அப்பா அம்மாவுக்கு கொள்ளி வளர்க்கின்ற வழக்கம் நம்முடைய சமுதாயத்தில், இந்து சமுதாயத்தில் உண்டு. ஆனால் பிதிர்தோஷம் உள்ள குடும்பத்தில் பார்ப்போரானால் அப்பா 95 வயது வாழ்வாள், பையன் 16 வயதிலேயே இறந்து போய்விடுவான். எனவே தன்னுடைய காலத்திலேயே தன் குழந்தை, தன் வாரிசு இறந்து போவதை காட்டிலும் ஒரு கொடுமையான துன்பம் ஒரு பெற்றோருக்கு வேறு ஒன்று இருக்க முடியாது. இதுதான் பிதிர்தோஷத்தின் உச்சம். இதுபோல 48 வகையான பிதிர்தோஷங்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் போக்கக்கூடிய தெய்வமாகத்தான் இந்த ஆறுதொழு பசுபதீஸ்வரர் கோயில் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த அபிஷேக முறைகளை ஊரில் இருக்கின்ற தங்கவேல் ஐயாவிடம் தெரிந்து கொள்ளலாம். இருக்கை என்ற சத்யா என்ற இந்த குருக்கள் ஐயாவிடம் தெரிந்து கொண்டு முழு நேரமாக அபிஷேகம் தாயாருக்கும் சிவனுக்கும் செய்து துணிகள் சார்த்தி நெய்வேத்தியம் செய்து முறையாக 11 முறை இந்த கோயிலை வலம் வந்து அந்த வழிபாடு செய்கின்ற போது மெதுவாக குறையும். கடையில் வாங்குகின்ற பொருள் அல்ல பிதிர்தோஷம் கழிக்கிறது என்ற செயல், மெதுவாகத்தான் குறையும். கண்கூடாக நாம் உணரலாம். அந்த வகையில் மூலவராக இருக்கின்ற இந்த சிவலிங்கம் பசுபதீஸ்வரர் மணலிங்கம் அல்ல, பச்சை மரகத கல்லால் ஆனவர். எனவேதான் தாயாருக்கும் மரகதவள்ளி என்று பெயர். மூலவரும் தாயாரும் பச்சை மரகத கல்லால் ஆனவர்களால் அவர்கள் ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்த காலத்திலேயே இந்த கோயில் எழுப்பப்பட்ட போது நிர்மாணிக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த கோயில் சிதைவுபட்டிருக்கலாம். எவ்வாறாயினும்
நஞ்சராய உடையார் காலத்தில்தான் மீண்டும் இந்த கோயில் தனித்துவம் கொண்ட கோயிலாக பசுபதீஸ்வரர் என்ற கோயிலாக விளங்குகின்றது. முன்னொரு காலத்தில் இது மிகச்சிறந்த ராகு கேது பரிகார கோயிலாகத்தான் கல்வெட்டின் மூலம் அறிகின்றோம் நாம். இந்த ராகு கேது என்பதை சூரியனை ராகு பிடிப்பதும் சூரியனை கேது பிடிப்பதும் சந்திரனை ராகு பிடிப்பதும் சந்திரனை கேது பிடிப்பதும் தான் மிகச்சிறந்த தோஷமாக அமையும். அப்படிப்பட்ட தோஷங்களுக்கு அற்புதமான பரிகார தலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் 48 மல்லிகை மலர்களை ஒரு வெண்பட்டு துணியில் வைத்து மூலவருக்கு பாதத்தில் வைத்து வழிபட்டு அந்த பூக்களை உங்களுடைய தனி அறையில் பீரோவிலோ மர பீரோவிலோ உங்களுக்கு கல்லாப்பேட்டிலேயே வந்து வருவீர்களானால் வறுமை போவதை கண்கூடாக உணரலாம். இப்போ வறுமை போய் கடனிலிருந்து விடுபட்டு நீண்ட நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் இங்கே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் சுணங்குவதில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த கோயில்களை பல்வேறு உழைப்பினை கொடுத்து பணம் கொடுத்தவர்கள் பணம் கொடுத்தார்கள், உடல் வைப்பு கொடுத்தார்கள், அறிவுரை சொன்னவர்கள் சொன்னார்கள். நல்ல ஒரு குழு அமைந்ததனாலே மிகச் சிறப்பாக 20 மாதத்திலேயே இந்த கோயில் புனர் நிர்மாணம் நடைபெற்றது. ஒரு கோயில் புனர் நிர்மாணம் விரைவாக நடக்கிறது என்றாலே நல்ல மனிதர்களுடைய தொடர்பு இந்த மண்ணுக்கு இருந்திருக்கிறது என்றுதான் பொருள். அந்த வகையிலே நல்ல மனிதர்களின் தொடர்போடு இருக்கின்ற கோயில், அவர்களால் வளர்க்கப்படுகின்ற கோயில், ஊர் மக்களுக்காக ஊர் மக்களால் பாராட்டி வளர்க்கின்ற கோயில்களுக்கு நாம் வருவோம். மரகவதி தாயாரையும் பசுபதீஸ்வரையும் மனதார வழிபட்டு வாழ்வாங்கு வாழ வரவேற்கின்றோம். வருக, வணக்கம்.